வணக்கம். இந்த மாதிரி இது ஒரு காட்டுப்பகுதி. இந்த காட்டுப்பகுதியில் வந்து காடு மத்தியில் வந்து ஒரு ஐயனார் ஊர்காத்த ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. அந்த ஐயனார் சாமிகிட்ட வந்து யாருமே வந்து பொதுவாத்தமாக யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அந்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு 12 மணி ஆச்சு. இப்போ நாங்கள் வந்து அவரை பார்க்குறதுக்காக அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப தொலை போக வேண்டியது இருக்குது. நாங்கள் போய் அந்த ஐயனாருடைய தரிசனத்தையும் வாங்கிட்டு அவருடைய வீடியோ அனுப்புகிறோம், பாருங்கள். இப்போ நாங்கள் அங்கே போய்கிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து காட்டுப்பகுதி. இந்த காட்டுப்பகுதி கொஞ்சம் பயந்து அச்சப்படுத்த போய்கிட்டு இருக்கோம். ஆனால் தெய்வத்தை தேடி அவ்வளோ எதாவது போக முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் ஐயப்படுத்த போய்கிட்டு இருக்கோம். வாங்க நேராக போகிறோம், காட்டுறோம். வாங்க போகலாம். என்கிட்ட ஒரு கையில் இருக்கிற லைட்டு கேஸ் இது வந்து வேட்டைக்கருப்பு சாமின்னு சொல்லுவாங்க. இருக்குங்களா? ஆமாம். இந்த இடத்துல வந்து நைட்டு வந்து இந்த மரங்களா? ஆமாம். வந்து நைட்டு வேட்டையாடிட்டு வர்ற வேட்டைக்கு போகிறவங்க வந்து இவரை வந்து கும்பிட்டு வேட்டைக்கருப்பு சாமியை வணங்கி இந்த பகுதியில் வந்து காட்டு வேட்டைக்கு போனாங்கன்னா இவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவருக்கு காவல் படையை கொடுப்பாங்க. அதாவது எந்த வேட்டையாக இருந்தாலும் சரி இவர் இந்த இடத்துல இருக்கிறதாக இன்ன வரைக்கும் ஊர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வேட்டைக்கருப்பு இருக்கிறாங்க. சரி, நம்ம தாடிட்டு நம்ம ஐயனார் ஊருக்கு போகிறோம். வந்து பாருங்க ஐயன் எப்படி உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம நேரம் வந்து பார்க்கலாம். இதான் ரோடு. இந்த ரோட்டில் தான் நாங்கள் நடந்து போகிறோம். யாரும் மொத்த சட்டை யாரும் போக முடியாத வயல்வெளி இருக்குது. சுற்றி வயல்வெளி இருக்குது. இது பார்த்திங்கன்னா பூரா காடு. இந்த காட்டு கோயிலே இப்போ சாமியை நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கிறோம். அந்த சிறப்பான கோயில் வந்து அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நட்சத்திரமான விஷயந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் பயந்துட்டு தான் போய்கிட்டுருக்கோம். போகலாம் போகலாம். இதெல்லாம் வந்து கிராமத்தோட காவல் தெய்வங்கள். ஆமாம், கிராமத்தோட காவல் தெய்வம். இந்த மாதிரி தோட்டம் வயல் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் வந்து குடிகொண்டு இருக்கிறது வந்து இதுதான் ஐயனாரோட குதிரை. தெரியுங்களா? ஐயா லைட் அடிக்க மேலே அடிக்க மாதிரி தெரியுங்களா? ஒரு 5 குதிரை வாங்கலாம். மரம் பக்கத்தில் வயல்வெளி இருக்குது. கஷ்டப்பட்டு வந்து தேடி அலைஞ்சு காடுக்கு வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டா ஐயனாருக்கு வந்து கற்பூரம் காட்டி சாமியை கும்பிட்டு போகலாம்ட்டு வந்திருக்கு. ஐயனுடைய அனுக்கிரகம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். இந்த இடத்துல வந்து ஐயனார் இடம் தனியாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அத்திரை வைச்சாமத்தில் வந்து நம்பி வந்த மக்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம். எந்த ஒரு எல்லாரும் கையெடுத்து கும்பிடணும். குறைகள் இருந்தாலும் கூட இந்த வனத்தை காத்திருக்கக்கூடிய ஐயனாரை வந்து வணங்கி போனவங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் அவர் காப்பாற்றி கொடுக்குறதாக ஐதீகம். இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தூரம் தேடி வந்து இன்றைக்கி அவரை பார்த்து இன்றைக்கி தரிசனம் பண்ணிவிட்டு கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு போகலாம்னு வந்தால் இப்போ கற்பூரம் ஏற்றி ஐயரை வழி வர்றேன், பாருங்கள். எல்லா மக்களுக்கும் எல்லா கண்பாடு வச்சு எல்லா ஐயனார் இது காத்தேன் பஞ்சு காத்த ஒரு கரகாத்து அள்ளி காத்த வயல்வெளியை காத்தது இல்லைங்க. எல்லா மக்களுக்கும் நடக்கிறத கொடுத்தது இல்லைங்க. அவர் ஐயா நினைப்பா. இது வந்து ஐயனார் குதிரை.